இன்றைய விஞ்ஞானம் அவை காற்றால் இழுத்துக்கொண்டு வரப்படும் சூலூக்கிகளால் மேகங்கள் கர்ப்பமாகின்றன என்று அறிய தருவதோடு, மேலும் மேகங்கள் ஒருங்கிணைகின்ற போது அதில் மின்னலும் நீரும் வெளிப்படுவதாகவும் அதுவே பின்னர் மழையாக கீழே இறங்குவதாகவும் சொல்கிறது. திருக்குரான் சூழ்கொள்ளச் செய்தல், கருக்கொள்ளச் செய்தல் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளது. மேலும் திருக்குரான் சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 43 மேகங்களை ஒருங்கிணைத்து குவியலாக்கி பிறகு அதிலிருந்து நீரை இறக்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சூரா அர்-ரூமில் அத்தியாயம் 30 வசனம் 48 நீராவி மாற்றம் மேகமாகி துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து தரையை நோக்கி நீர் வருகிறது என்பது விவரிக்கப்பட்டுள்ளது. நீர் சுழற்சியை பற்றி திருக்குரான் பல இடங்களில் மிக தெளிவாக விவரித்துள்ளது. சூரா ஆராஃப் அத்தியாயம் 7 வசனம் 57, சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 17, சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனங்கள் 48-49, சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 27, சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 9, சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 34, சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 5, சூரா காஃப் அத்தியாயம் 50 வசனங்கள் 9 மற்றும் 10, சூரா அல் வாக்கியா அத்தியாயம் 56 வசனங்கள் 68 70 வரை, சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 30, சூரா அத்-தாரிக் அத்தியாயம் 86 வசனம் 11. இப்படியே திருக்குரானில் நீரை பற்றி பேசும் திவ்ய வசனங்களை மட்டுமே என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். திருக்குரான் நீர் சுழற்சியை குறித்து மிகவும் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறது. இந்த நீர் சுழற்சியை பற்றி 16ஆம் நூற்றாண்டில்தான், அதாவது 1580 தான் நாம் அறிய வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஞ்ஞான உண்மைகளை திருக்குரானில் பதிவு செய்தது யார்? மண்ணியலை பற்றி பார்ப்போம். இன்று மண்ணியல் விஞ்ஞானிகள் நாம் வாழ்கின்ற பூமியின் மேல்வட்ட பரப்பு 3750 மைல்களுக்குள் அடங்கியதாகும் என்கின்றனர். பூமியின் அடித்தட்டுகள் மிக வெப்பமான திரவ பதத்தில் உள்ளன. அதில் உயிர் வாழ்வது முடியாது. அங்கிருந்து மேல் நோக்கி போக போக பூமியின் தன்மை கடினமாகிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தட்டு திடமானது, ஆனால் இது மிக மெல்லியது. இந்த தட்டின் பருமன் 1 to 30 மைல் வரை இருக்கும். ஆகவே இது ஆட்டம் காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாழும் இந்த பூமி ஆட்டம் காணக்கூடியது. ஆயினும் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள விந்தை மிகு மடிப்புகள் மலைகளாக எழுந்து நிற்பதால் அப்படி பூமி ஆடுவது தடுக்கப்படுகிறது என்கிறார்கள். சமீபத்தில் மண்ணியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா அன்-நபா அத்தியாயம் 78 வசனங்கள் 6 மற்றும் 7 இப்பூமியை நாம் பெரிய விரிப்பாக்கி மலைகளை அவற்றின் மீது முளைகளாக அமைத்துள்ளோம் என பதியப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு சொல் அவ்தாத் என்பதாகும். கூடாரம் அமைப்பதற்கு அறையப்படும் முளைகள். இந்த கூடார முளைகள் ஓங்கி அறையப்பட்டு 3/4 பகுதிக்கு மேல் பூமிக்குள்ளேதான் இருக்கும். ஒரு மிகச் சிறிய பகுதிதான் வெளியே தெரியும். திருக்குரான் இந்த மலைகள் கூடாரத்து முளைகள் போலத்தான் என்கிறது. இன்றைய விஞ்ஞானம் மலைகளுக்கு அடிவேர்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றது. அவை பூமிக்குள் ஊடுருவி செல்கின்றனவாம். நாம் பூமிக்கு மேலே பார்க்கின்ற பகுதி மிக சிறிய பகுதிதான். கடலில் பார்க்கின்ற பனிப்பாறை போலத்தான் இதுவும். கடலில் மிதக்கின்ற பனிப்பாறை தண்ணீருக்கு மேல் வெறும் 10% தான் உள்ளது. 90% மறைந்திருக்கிறது. அதே போலத்தான் பூமிக்கு மேல் நாம் பார்க்கின்ற மலைகள் வெறும் சிறிய பகுதிதான். அதன் மிகப்பெரிய பகுதி பூமிக்கு அடியில் மறைந்திருக்கிறது. திருக்குரானில் சூரா காசியா அத்தியாயம் 88 வசனம் 19 மேலும் சூரா அன்-நாசியாத் அத்தியாயம் 79 வசனம் 32 பூமியின் மீது மலைகளை நாம் உறுதியாக ஊன்றியுள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இதை ஆராய்கின்ற போது, இன்று உலகின் பல பல்கலைக்கழகங்களில் மண்ணியல் ஆய்வு வெளிவந்துள்ளன. இந்த ஆய்வுகளுக்கு பிரதானமாக ஏற்கப்பட்டுள்ள வழிகாட்டி நூல் ஒன்று உள்ளது. அந்த நூலின் பெயர் தி எர்த், அதாவது பூமி என்று பொருள். பல விஞ்ஞானிகளின் கருத்துக்கள் இந்த நூலில் உள்ளது. அதில் ஒருவரின் பெயர் பிராங்க் பிரஸ். ஒரு காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் விஞ்ஞான பீடத்தின் தலைவராகவும் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் விஞ்ஞான விவகார ஆலோசகராகவும் இருந்தவர். அவருடைய நூலில் மலைகளின் பயன்பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார். நிறைய வரைபடங்களும் தந்துள்ளார். மலைகள் ஆழமாக வேரூன்றி நிற்பவை என்பதை படங்கள் மூலம் காட்டியுள்ளார். அவற்றின் வேர் தோற்றத்தில் கூடாரங்களுக்கு அடிக்கப்படும் முளைகளைப் போலவே தோற்றமளிப்பதை தெளிவாக காட்டியுள்ளார். பூமி ஆட்டம் காணுவதை தடுப்பதுதான் மலைகளின் முக்கிய பயன்பாடு என்று அவர் சொல்கிறார். இதே கருத்தைத்தான்
1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 31லும் மேலும் சூரா அன் நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 15லும் நாம் மலைகளை உங்களோடு சேர்ந்து பூமி அசையாது நிலைப்படுத்தும் பொருட்டு அமைத்துள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் அசைவோடு சேர்ந்து பூமியும் அசையக்கூடாது என்பதற்காகவே அவற்றின் மீது நாம் மலைகளை உறுதியாக நிலைப்படுத்தினோம் என்று திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்ததை திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. கடலியல் சம்பந்தமாக திருக்குரான் சொல்கிறது. சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53ல் அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது, மற்றொன்று உப்பும் கசப்புமானது. இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். இதே கருத்தை திருக்குரான் சூரா அர் ரஹ்மானில் அத்தியாயம் 55 வசனம் 19 மற்றும் 20ல் இரண்டு வகையான நீர்மங்கள் ஒரே கடலில் அருகருகே இருந்தாலும் அவை கலக்க முடியாத ஒரு தடை உண்டு. ஆகவே அந்த காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் இது என்னவென்று வியப்பில் ஆழ்ந்தார்கள். இரண்டு நீர்மங்கள் சந்திக்கின்றன, இரண்டு வகை உண்டென்று அவர்களுக்கு தெரியும். ஒரு வகை உப்பு, இன்னொன்று இனிப்பு. ஆனால் இவை சந்திக்கின்ற போதும் இவை கலக்காமல் தடுக்கின்ற அந்த தடுப்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. சமீபத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு வகை தண்ணீர் இன்னொரு வகை தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது, அதாவது உவர் நீர் நல்ல தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது தன்னுடைய சேர்மத்தன்மைகளை இழந்து அது கலக்கின்ற தண்ணீரின் தன்மையோடு ஒன்றித்து விடுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கலக்கல் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என தெளிவுபடுத்தியுள்ளனர். இதைத்தான் நமக்கு திருக்குரான் பர்சக் என்று சொல்லியிருக்கிறது, அதாவது பார்க்க முடியாத தடை. யோசித்து பாருங்கள், கடலியல் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் பதிவு செய்துள்ளது. உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன, ஆனால் அது கலப்பதில்லை. ஏனென்றால் பார்க்க முடியாத தடை, அதாவது பர்சக் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று